வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு விஷயத்த பத்தி பேசலாம். ஜென். இந்த வார்த்தைய கேட்டாலே ஒரு அமைதி, ஒரு மர்மம் கலந்த உணர்வு வரும் இல்லையா? குழப்பம், அதிர்ச்சி, தெளிவு, இந்த 3 வார்த்தைகளை வச்சு ஜென் தத்துவத்தோட ஒரு பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறேன். சரி, நம்ம பயணத்தோட முதல் நிறுத்தம் குழப்பம். ஆமா, ஜென் தத்துவத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ற பலருக்கும் முதல்ல வர்ற உணர்வே இதுதான். இது ஒரு தடையா நமக்கு தோணலாம், ஆனா ஜென்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியான தொடக்க புள்ளி. குழப்பத்துக்கு அடுத்தபடியா ஜென் பயன்படுத்துற இன்னொரு அசாதாரணமான ஒரு கருவி அதிர்ச்சி. இது எதுக்குன்னா, நாம வழக்கமா யோசிக்கிற அந்த வட்டத்துக்குள்ள இருந்து நம்மள சட்டுன்னு வெளியே கொண்டு வர்றதுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான அனுபவம். குழப்பம், அதிர்ச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான வார்த்தைகள் மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சரி, அப்போ ஜென்னா என்ன? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜென் என்ன இல்லன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஜென்ன ஒரு மதம்னு நினைச்சுக்கிறாங்க. கிறிஸ்துவம், இஸ்லாம் மாதிரி அதுவும் ஒரு மத பிரிவுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. ஜென்ல நீங்க இப்படிதான் சாமி கும்பிடணும், இந்த மந்திரத்தை சொல்லணும், நீ எந்த சடங்கும் கிடையாது. கடவுள் இப்படிதான் இருப்பாரு, அவரை இப்படிதான் அடையணும்னு எந்த வரையறையும் ஜென் கொடுக்கறதில்ல. அப்போது என்ன? சொல்லப்போனா அது ஒரு வாழ்க்கை முறை. சரி, ஜென்னோட முதல் முக்கியமான கருப்பை ஒரு கதை மூலமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஒரு வயசான குரு, அப்புறம் அவரோட 3 சீடர்களோட கதை. அந்த குரு என்ன பண்றாருன்னா, அவரோட 3 சீடர்களையும் கூப்பிட்டு, நீங்க எல்லாரும் ஒரு வருஷம் பயணம் பண்ணிட்டு வாங்க, திரும்பி வந்து மெய்ஞானம் பத்தி உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். வெறும் புத்தக அறிவை தாண்டி அனுபவத்தின் மூலமா கத்துக்க சொல்றார். ஒரு வருஷம் கழிச்சு 3 பேரும் திரும்பி வராங்க. முதல் சீடன் சொல்றான், குருவே, இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கார், அவருக்கு உருவமே கிடையாது. ரொம்ப தத்துவார்த்தமா சொல்றான். 2வது சீடன், இல்ல இறைவனுக்கு உருவம் இருக்கு, அவர் ஒரு ஒளி வடிவத்துல காணப்படுறாருன்னு அவனோட அனுபவத்தை சொல்றான். ஆனா அந்த 3வது சீடன் மட்டும் ரொம்ப நேர்மையா, குருவே, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்குன்னு ஒத்துக்கிறான். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, குரு யார்கிட்ட சந்தோஷப்பட்டிருப்பார்? 2 பேரும் அவ்வளவு உறுதியா அறிவா பதில் சொல்லியும் குரு அமைதியா தான் இருக்கார். ஆனா அந்த 3வது சீடன் எனக்கு குழப்பமா இருக்குன்னு சொன்னதும் குருவோட முகத்துல ஒரு பெரிய புன்னகை வருது. அந்த புன்னகையோட நிக்காம குரு அந்த 3வது சீடனை பார்த்து சொல்றார், நீ சொன்னதுதான் உண்மை, எனக்கு அப்புறம் இந்த மடாலயத்தை நீ தான் பாத்துக்கணும்னு. என்ன ஒரு ஆச்சரியம் இல்லையா? ஏன் அப்படி சொன்னார்? ஏன்னா ஜென் தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஞானம் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ற அகந்தையிலிருந்து வர்றதில்ல. எனக்கு தெரியாது அப்படின்னு உண்மையா ஒத்துக்கிற அந்த பணிவுல இருந்து தான் உண்மையான தேடலே ஆரம்பிக்குது. இந்த கருத்து நம்ம ஊர்லயும் இருக்கு. திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி, ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய், அதாவது உண்மை பொய்ங்கிற முரண்பாடுகளை தாண்டி போறதா உண்மையான ஞானம். சரி, குழப்பத்துல இருந்து ஞானம் பிறக்கும்ங்கிறத பார்த்தோம். இப்ப ஜென் பயன்படுத்துற இன்னொரு விசித்திரமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறைக்கு போகலாம். அதுதான் அதிர்ச்சி. ஒரு சீடன் ரொம்ப தூரம் பயணம் போக வேண்டியிருக்கு. கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறான். குருவும் ரொம்ப பாசமா இங்க வாப்பான்னு கூப்பிடுறாரு. சீடனும் பணிவா கிட்ட போறான். அடுத்த நொடி என்ன நடந்ததுன்னு அவன் உணர்றதுக்குள்ள பளார்னு அவன் கன்னத்துல ஒரு அறை விடுது. பாவம், அந்த சீடன் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். கண்ணுல தண்ணியோட, குருவே, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு கேக்குறான். இது இயல்பான கேள்விதானே. ஆனா குருவோ கோவப்படல, மாறா சத்தமா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டே சொல்றாரு, பைத்தியக்காரா, நீ இந்த பயணத்தை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது ஒரு ஞானியா வருவ. அப்போ நான் உன்னை அடிக்க முடியுமா? அதான் அந்த பரிசை இப்பவே உனக்கு கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன பாடம் இருக்கு? அந்த அறை, அந்த அதிர்ச்சி அந்த சீடனை அவனோட கடந்த கால நினைவுகள், எதிர்கால கவலைகள் எல்லாத்திலிருந்தும் விழுவிச்சு இந்த நிமிஷத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதாவது, பயணம் ஆரம்பிச்சா உன் மனசும் பயணத்துல இருக்கணும், புறப்பட்ட இடத்திலே நிக்கக்கூடாது. இதுதான் ஜென் சொல்ற திடீர் விழிப்புணர்வு. ஆக குழப்பம், அதிர்ச்சின்னு 2 வித்தியாசமான கதைகளை பார்த்தோம். இதெல்லாம் ஜென்னோட இறுதி இலக்க நோக்கி நம்மளை எப்படி கூட்டிட்டு போகுது வாங்க பார்க்கலாம். ஜென்னுங்கிறது நீங்க தனியா ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்றது மட்டும் இல்ல. அது ஒரு மனநிலை. நீங்க அந்த நிலையை அடைஞ்சிட்டா நீங்க சாப்பிட்றது, தூங்குறது, என் துணி துவைக்கிறது கூட ஒரு தியானம் தான். செய்யற வேலையில 100% உங்களையே அர்ப்பணிக்கிறது தான் ஜென். தத்துவ ஞானி ஓஷோ இத ரொம்ப அழகா ஒரு ஊமையோட சொல்லுவார். தொலைஞ்சு போன நம்ம மூக்கு கண்ணாடிய வீடு முழுக்க தேடி அலைஞ்சிட்டு கடைசியா அது நம்ம மூக்கு மேலேயே தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதுதான் ஜென் என்கிறார் அவர். இந்த கருத்து நம்ம ஞான பாடல்கள்லயும் ஆழமா சொல்லப்பட்டிருக்கு.
தன்னை தானறிந்து தன்னில் தானடங்கி. அதாவது நாம தேடுற பதில் வெளியே எங்கேயும் இல்ல, நமக்குள்ளே தான் இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்ளோ நேரம் நாம பேசினதை வச்சு நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற உங்க மூக்கு கண்ணாடி ஒருவேளை உங்க மூக்கு மேலே இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.